வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா எல்ஜி டபுள் டோர் பிசிபி போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா 7 டைம் பிளிங்க் வருது. இங்கே பாருங்கள், இந்த கம்ப்ரஸர் இது மொத்தம் 2 இது வரும். இது வந்து கம்ப்ரஸர் ஐபிஎம், இது வந்து கம்யூனிகேஷன் ஐபிஎம். ஓகேங்களா? இது வந்து ஃபுல்லாக ஃபேன் மோட்ரு சென்சாரு இதோட கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாக கம்யூனிகேஷன் இது. ஓகேவா? இது வந்து இங்கே கம்யூனிகேஷன் கொடுத்து கம்ப்ரஸரை ரன் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த மைக்ரோ கண்ட்ரோல். இப்போ கம்ப்ரஸர் சைடு ஆன் ஆகலை, மித்தபடி இந்த இதெல்லாம் ஓடும், ஃபேனு எல்லாமே ஓடும், லைட்டெல்லாம் எரியும். பாருங்கள், 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? 6 and 7 ரெண்டுமே ஃபேமஸான இது. 7க்கு வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎம் மாடியூல் ஃபால்ட், அதாவது ஐபிஎம் ஐசி ஃபால்ட் அப்படின்னு வரும். ஓகேங்களா? 6 டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோல் ஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான இதுவும் இருக்குது. இதை சிம்பிளாக ரெடி பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? மைக்ரோ கண்ட்ரோல் நம்ம ஐபிஎம் ஐசி மாற்ற வேண்டாம், மைக்ரோ கண்ட்ரோலும் மாற்ற வேண்டாம். 6 டைம் பிளிங்குக்கும் மைக்ரோ கண்ட்ரோல் மாற்ற வேண்டாம், 7 டைம் பிளிங்குக்கும் ஐபிஎம்மும் மாற்ற வேண்டாம். ஓகேங்களா? இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இது என்ன ப்ராப்ளம் 7 டைம் பிளிங்க்னா, இதில் பாருங்கள் ஒரு 15 வோல்ட் இருக்கும். உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து 15 வோல்ட் வந்து ஐபிஎம் ஐசிக்கான 15 வோல்ட்டு, 5 வோல்ட்டு மைக்ரோ கண்ட்ரோலுக்கான 5 வோல்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் ஒரு 12 வோல்ட்டு 5 வோல்ட்டு, 12 வோல்ட்டு ரிலேலாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, 5 வோல்ட்டு இந்த மைக்ரோ கண்ட்ரோல் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. இதுதான் சிஸ்டமோட ஃபுல் வோல்டேஜ். ஓகேங்களா? அது இல்லாமல் 300 வோல்டேஜ் ஐபிஎம்மோட ட்ரைவுக்கு. ஓகேங்களா? இது பக்கா இது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் சென்சிங் ஐசி போட்டிருப்பாங்க. A358 இருக்கும். அதான் எல்லாம் 358 தான், A358 இருக்கும். இது கம்பரேட்டர் ஐசி. ஓகேங்களா? அதாவது கரண்ட் சென்சிங் கவர். இப்போ பாருங்கள், இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெப்பாசிட்டர் இருக்குல்ல, இந்த கெப்பாசிட்டர் நல்லா இருக்குதா, நல்லா தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா செக் பண்ணிங்கன்னா 15 வோல்ட் வரும், எல்லாமே வரும், ஆனால் பக்காவாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இதில் வர்ற 15 வோல்ட் வந்து அந்த ஒரு டிசி பியூரிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த ஃபில்ட்ரேஷன் இருக்காது. அதனால தான் இந்த ப்ராப்ளம் வர்றது. ஏன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எடுக்கிற வோல்டேஜை ஒரு டயோடு போட்டு ரிடியூஸ் பண்ணி இந்த ஃபில்ட்ரேஷன் வழியாக தான், என்ன தான் டயோடு போட்டு டிசியாக மாற்றினாலும் அதில் ஸ்பைக்ஸ் நிறையா இருக்கும். அந்த ஸ்பைக்ஸ் வந்து சில டைம் வந்து ஐபிஎம்மாக ரன் பண்ண விடாது. அதனால என்னன்னா இந்த மாதிரி எரர் வரும். அப்போ இந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டரில் வீக்காக இருக்கிறதுனால தான் அந்த இது வரும். ஓகேங்களா? 7 டைம் பிளிங்க்கு இந்த 15 வோல்ட் கெப்பாசிட்டர் மாற்றினீங்கன்னா சரியாயிடும். இப்போ நான் மாற்றிட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நிறையா போர்டில் பார்த்தீங்கன்னா 7 டைம் பிளிங்க்கு இந்த கெப்பாசிட்டர் மாற்றி ரெடி பண்ணாலும் திருப்பி 6 டைம் பிளிங்காக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த போர்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 6 டைம் பிளிங்க் வந்தால் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். 6 டைம் பிளிங்க் வந்தால் இந்த கம்பரேட்டர் ஐசி மாற்றுற மாதிரி இருக்கும், செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? 6 டைம் பிளிங்க் வந்ததுக்கப்புறம் என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன் இருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதை 7 டைம் பிளிங்க்கு இந்த கெப்பாசிட்டரை மாற்றி ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த 7 டைம் பிளிங்க் வந்துட்டு இருந்தது. இந்த கெப்பாசிட்டரை மாற்றணுன்னா இப்போ கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு. பாருங்கள், பிளிங்கிங் எதுவும் இல்லை. பாருங்கள், ஓடிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? டெஸ்ட் மோடு போட்டிருக்கேன். ஓகேங்களா? பாருங்கள். ஓகே, இங்கேயும் இப்போ எரர் காட்டுது பாருங்கள். இதில் ஒரு எரர் காட்டுது, இங்கே எரர் காட்டுது பாருங்கள். இது ஹை கரண்ட் எரர். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 டைம் எரர் வந்துருச்சு. பார்த்தீங்களா? ஆக்சுவலாக நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா 6 டைம் எரர் வருதுன்னு ஹை கரண்ட், அதாவது ஐபிஎம் ஹை கரண்ட் எடுக்குதுன்னு இப்போ சொல்லுது. ஓகேங்களா? நான் சொல்லியிருந்தேன் 7 டைம் பிளிங்க் வந்தாலே சிமிலராக வந்து 6 டைம் பிளிங்க்கும் வந்துடும். ஆனால் இதில் நார்மலாக நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வரும், சில மாடலில் ஆன் பண்ணி லோட் ஆகும்போது வரும். இப்போ நீங்கள் இந்த போர்டை கொடுத்து விட்டிங்கன்னா அங்கே போய்ட்டு கம்ப்ரஸர் லோட் ஆகும்போது கரெக்டாக 6 டைம் பிளிங்காக மாறிடும், ஆன் ஆகாது. அதாவது ஸ்டார்ட் ஆகிட்டு ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கு இன்னொரு ஸ்டெப் இருக்குது. அதையும் சரி பண்ணோம்னா டோட்டலாக இதை கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம். இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி திருப்பி ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து டெஸ்ட் மோடு, டெஸ்ட்டு 1ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஓகேங்களா? இதை ஒரு தடவை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இதை ஒரு தடவை அழுத்தி விட்டிங்கன்னா கம்ப்ரஸர் ஒரு நிமிஷத்துக்கு கண்டினியூவாக ஓடும். 1லேருந்து 2 நிமிஷம் கண்டினியூவாக ஓடும். கம்ப்ரஸர் ஃபேன் எல்லாமே டெஸ்ட் பண்ணுறதுக்காக உள்ளது. இப்போ மறுபடியும் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆன் ஆகிடுச்சா? ஓகேங்களா? ஆன் பண்ணிவிட்டேன். கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ எந்த பிளிங்கும் இல்லை பாருங்கள். இப்போ நம்ம கம்ப்ரஸர் லாக் பண்ணி ப்ரெஷர் கொடுத்தோம்னா அந்த மறுபடியும் 6 டைம் பிளிங்க் வரக்கூடாது. வந்துச்சு அப்படின்னும் போர்டில் கரண்ட் சென்சிங்கில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். கம்ப்ரஸர் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். லைட்டாக ப்ரெஷர் கொடுத்த உடனே ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கம்ப்ளைண்ட் இருக்குது. ஓகேங்களா?
இப்போ அடுத்த ஸ்டெப் போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த 6 டைம் பிளிங்க் எதனால் வருதுன்னு பாருங்கள். இந்த 6 டைம் பிளிங்க்குக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோஸில் நிறையா பேர் சொல்கிறது வந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோல் ப்ராப்ளம், மைக்ரோ கண்ட்ரோல் மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆனால் மைக்ரோ கண்ட்ரோல் மாற்றணும்னு அவசியம் கிடையாது. நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதையும் தவிர்க்க முடியும். மைக்ரோ கண்ட்ரோல் மாற்றணும்னு அவசியம் கிடையாது. இது யாருமே இது வரைக்கும் சொல்லலை. ஓகேங்களா? இதை நான் வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த இருக்குது பார்த்தீங்களா கம்பரேட்டர் ஐசி. இந்த கம்பரேட்டர் ஐசியும் இந்த 5 வோல்ட் கெப்பாசிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுத்தையும் மாற்றுங்க போதும். இந்த கம்பரேட்டர் ஐசியும் இந்த 5 வோல்ட்டு கெப்பாசிட்டரையும் மாற்றினீங்கன்னா போதும். இந்த 6 டைம் பிளிங்க்கு சால்வ் ஆகிடும். இப்போ நான் மாற்றிட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தேங்க்யூ. ஓகே, இங்கே பாருங்கள், மாற்றியாச்சு. இந்த 5 வோல்ட்டில் உள்ள கெப்பாசிட்டர் மாற்றியாச்சு. சம்மந்தமே இல்லாமல் என்னடா இதை மாற்றினா கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடுங்கிற மாதிரி கிடையாது. இதுவும் அதே தான். மைக்ரோ கண்ட்ரோலுக்கு போகிற 5 வோல்ட்டில் பியூரிட்டியில் ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஓகேங்களா? இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ரெக்டிஃபயர் பண்ணிலாம் எடுக்க மாட்டாங்க. ஒரே ஒரு டயோடு போட்டு அப்படியே எடுத்துருவாங்க. அதில் நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வரும், ஏசி வோல்ட்டு தான் வரும். நெகட்டிவ் வந்து அப்படியே இதுலேருந்து டிசி, இந்த டிசியில் வரும். சாரி, ஏசி வோல்ட்டு வராது, இந்த டிசியில் வரும். இதில் வர டிசியில் வரும். இந்த நெகட்டிவ் வோல்ட்டு டேரக்ட் நெகட்டிவ் எடுத்திருப்பாங்க. 300 வோல்ட்டு டேரக்ட் நெகட்டிவ் எடுத்திருப்பாங்க. அந்த பாசிட்டிவ் மட்டும்தான் வந்து இதுலேருந்து எடுத்திருப்பாங்க. அதுலேருந்து வர பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவில் பல்ஸில் வரும். ஓகேவா? ஏன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர எல்லாமே, ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வெளியில் வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீக்வன்சியில் ஹெட்ஸில் தான் வரும். ஓகேங்களா? அதை தான் வந்து நமக்கு வோல்டேஜ் வந்து 50 ஹெட்ஸில் வரும். அதை ரெடியூஸ் பண்ணி இதில் வந்து இது பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் வரும். அதேமாதிரி இந்த கரண்ட் சென்சிங் ஐசி, இந்த கரண்ட் சென்சிங் ஐசியில் ப்ராப்ளம்னாலும் இந்த 6 டைம் பிளிங்க் வரும். ஓகேங்களா? இது வந்து ஐபிஎம்மோட கரண்ட்டை சென்ஸ் பண்ணுறது. ஐபிஎம் ஹை கரண்ட் எடுத்து இது பண்ணாலும் ஓகேங்களா? அந்த எரர் கோடு போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். நிறைய பேர் வந்து இதுக்கு மைக்ரோ கண்ட்ரோல் மாற்றணும் தான் சொல்யூஷன் இருக்குது. இது வரைக்கும் நான் இது வரைக்கும் மைக்ரோ கண்ட்ரோல் மாற்றலை. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பக்காவாக ஓடுது, எந்த இஷ்யூவும் கிடையாது. முன்னாடி உங்களுக்கு கை வச்ச உடனே எப்படி ஆஃப் ஆனிச்சு, இல்லை கரண்ட்டு லோ ஹை கரண்ட்டு லைட்டாக கரண்ட் எடுத்தாலும் இப்போ ஆஃப் ஆகாது பாருங்கள். ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ டெஸ்ட்டு. ஓகேவா? கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? லாக் பண்ணி பிடிக்கிறது எவ்வளோ நேரம் லாக் பண்ணி பிடிக்கிறேன், ஆஃப் ஆகல பாருங்கள். முன்னாடி உங்களுக்கு கை வச்ச வேகத்துக்கு ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ ஆஃப் ஆகும் பாருங்கள். கம்ப்ரஸர் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஓகேங்களா? எரர்லாம் எதுவும் இல்லை, பக்காவாக இருக்குது. ஓகேண்ணா, தேங்க்யூ.